அஸ்ஸாமில் காங்கிரஸ் பார்ட்டி எங்களுடன் தேர்தலில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் பார்ட்டி முதல்வர் வேட்பாளரும் மகா கூட்டணியின் தலைவருமாக கௌரவ் கோகோய் இருக்கிறார். கௌரவ், இந்த தேர்தல் 2021 நீங்கள் போட்டியிட்டீர்கள். இந்த தேர்தல் எவ்வளவு எளிதானது, எவ்வளவு கடினமானது? 2021 தேர்தலை விட இது மிகவும் மாறுபட்டது. 2021 தேர்தலில் காங்கிரசின் அரசியல் கூட்டணி வேறுபட்டதாக இருந்தது மற்றும் சில கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காததால் சுமார் 18 இடங்களில் தோல்வியை சந்திக்க நேரிட்டது. இந்த முறை நாங்கள் கூட்டணியை வேறு விதமாக அமைத்துள்ளோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மக்களிடையே ஒரு மாற்றுக்கான நம்பிக்கை உள்ளது. மேலும் தற்போதைய ஆட்சியின் மீது மிகுந்த அதிருப்தி உள்ளது. தற்போதைய நேரத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு சூழல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் இடங்களுக்கான கூட்டணி அமைத்ததாக கூறினீர்கள். இந்த கூட்டணி அமைவதில் சற்று தாமதம் ஏற்படவில்லையா? பாருங்கள், 6 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது. அஸ்ஸாம் போன்ற ஒரு மாநிலத்தில் வெவ்வேறு சமூகங்கள், வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு மதங்கள் உள்ளன. இந்த விஷயங்களை மிகவும் நுட்பமாக பேச வேண்டியுள்ளது. இந்த விஷயங்களை மிகவும் நுணுக்கமாக பேச வேண்டியுள்ளது. அதனால் நேரம் எடுப்பது இயல்பானதுதான். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களால் அமைக்க முடியாத கூட்டணியை இந்த முறை அமைப்பதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த கூட்டணியால் மக்களுக்கு நம்பிக்கை கிடைத்துள்ளது. கௌரவ், எங்கெல்லாம் அரசாங்கங்களுக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிரான மனநிலை அல்லது கோபம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதே அரசாங்கங்கள் கடைசி நிமிடத்தில் பண பரிமாற்றம் செய்து அதை ஒரு வகையில் சமன் செய்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அசாமிலும் 3600 கோடி ரூபாய் சென்றது. இது ஒரு பெரிய காரணி என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? மேலும் எங்கெல்லாம் பதவியில் இருப்பவர் பண பரிமாற்றம் செய்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பாருங்கள், சில இடங்களில் பதவியில் இருப்பவரின் அரசாங்கம் மாற்றப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன. பதவியில் இருப்பவரின் அரசாங்கம் எப்போதும் திரும்பி வந்திருக்கிறது என்பது அப்படி இல்லை. மக்களும் அரசியல் ரீதியாக மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இறுதியில் இந்த திட்டங்களை ஏன் கொண்டு வருகிறது என்பதை இப்போது மக்களும் புரிந்து கொண்டுள்ளனர். மேலும் மக்கள் அரசியல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பதால் தங்களுக்கு உரிமையுள்ள, அதிகாரமுள்ள அரசு வசதிகள் நியாயமானவை என்பதை அறிந்துள்ளனர். அந்த வசதிகளின் பலனை பெறுவதற்காக மக்கள் அந்த வசதிகளின் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் தங்கள் அரசியல் பகுத்தறிவை பயன்படுத்தி தங்களுக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டும் அளிக்கிறார்கள். ஹிமந்தா பிஸ்வா சர்மா வேஸ் கௌரவ் கோகோய், மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு அளிக்கணும்? பாருங்கள், ஹிமந்தா பிஸ்வா சர்மா எப்படி ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு செல்கிறார் என்பதை மக்கள் 25 வருடங்களாக பார்த்து வருகிறார்கள். எப்படி அவர் தனது தனிப்பட்ட பணத்தையும் சொத்தையும் பெருக்கிக் கொண்டார். அவர் எப்படி பயம் மற்றும் அச்சுறுத்தல் அரசியலை செய்கிறார். எனது அரசியல் கொள்கைகளை எனது தந்தை மறைந்த தருண் கோகோய் ஜியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவரை அசாம் மக்கள் 15 ஆண்டுகளாக முதலமைச்சராக பெற்றிருந்தனர். அதனால் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவின் அரசியலையும் மறைந்த தருண் கோகோய்ஜியின் அரசியலையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளார்கள், ஆராய்ந்து விட்டார்கள். அசாமில் அனைவரின் மரியாதைக்காகவும் அனைவரின் சுயமரியாதைக்காகவும் தங்கள் கருத்தை வைப்பதற்காக அரசியலமைப்பு நமக்கு வழங்கும் சுதந்திரத்திற்காகவும் மறைந்த தருண் கோகோய்ஜியின் கொள்கைகள் கொண்ட அரசியல் மீண்டும் அசாமில் நமக்கு வேண்டும் என்று. ஹிமந்தா பிஸ்வா சர்மா உங்கள் மீது அதிக தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்துகிறார். பாகிஸ்தான் பிரபு, நேற்று நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவர் என்ன பாகிஸ்தானின் முதலமைச்சராக ஆவாரா என்று சொன்னார். பாருங்கள், இது அவருடைய பலவீனம். இப்போது அவருடைய மனதில் சந்தேகம் இருக்கிறது, அவருடைய மனதில் பயம் இருக்கிறது. நாங்கள் அனைவருக்கும் சம்மதம் தெரிவிக்க விரும்புகிறோம். அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். அவருடைய மனதில் சந்தேகம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. ஆதாரமற்ற விஷயங்களை பேசுவது அவருடைய வழக்கம். அதனால் இதுபோன்ற காரணங்களால் தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கும் நபர், அவருடைய பேச்சில் கனம் இருக்க வேண்டும், பேச்சில் கம்பீரம் இருக்க வேண்டும். அதனால்தான் மக்கள் இப்போது அவரை முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவராக கருதுவதில்லை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாஜி அவர் வந்தால் ஊடுருவலை தடுத்து விடுவார், வெள்ளத்திற்கு தீர்வு கண்டு விடுவார் என்று கூறினார். 10 ஆண்டுகளில்
எத்தனை ஊடுருவல்கள் தடுக்கப்பட்டுள்ளன அவர் சொல்ல வேண்டும். இதற்கு மாறாக யுபிஏ காலத்தில் நாங்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக வந்த மக்களை அதிகமாக நாடு கடத்தினோம். பாஜகவை ஒப்பிடுகையில் யுபிஏ ஆட்சி காலத்தில் நாங்கள் அசாம், பங்களாதேஷ், இந்தியா பங்களாதேஷ் எல்லை வேலியை அதிகமாக அமைத்திருக்கிறோம். யுபிஏ ஆட்சி காலத்தில் வந்திருக்கும் அனைத்து சட்டவிரோத மக்களையும் பிடிப்பதற்காக நாங்கள் என்ஆர்சி செயல்முறையை மேற்கொண்டோம். இந்த எல்லா வேலைகளிலும் பாஜக காங்கிரஸ் யுபிஏவை விட பின்தங்கியுள்ளது. வெறும் பேச்சும் ஆரவாரமும் தான் எங்களை விட அதிகம். உங்களால் அந்த விதமாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? இல்லை, எனக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த மக்கள் ஆதரவிற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மே 4ஆம் தேதி என்ன நடக்கும்? மே 4ஆம் தேதி ஒரு புதிய அசாமின் தொடக்கமாக இருக்கும். அந்த புதிய அசாமில் ஏழைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் உழைக்கும், மேலும் மறைந்த ஜுபின் கர்க்கின் மரணம் தொடர்பாக நீதி வழங்கும் ஒரு அரசாங்கத்தை நாம் அனைவரும் மீண்டும் காண்போம்.